ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரவை கேசரி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கரண்டியில் ஒட்டியிருக்குல்ல, அதுமாரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நம்மளுடைய ரவை நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்து பாருங்கள், ஒட்டவே இல்லையா? நம்மளுடைய ரவை நல்லா வறுந்துடுச்சு. அடுப்பை எப்பயுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கேசரி செய்ய போகலாம். நான் இந்த கப் அளவு தான் ரவை எடுத்தேன். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போது எந்த ஸ்வீட் பண்ணாலுமே அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்தோடனே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலரிட்டேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணாலே இன்னும் கொஞ்சம் ரவைலாம் நல்லா வெந்துடும். இப்போது ஏலக்காய் போட்டுட்டேன், நல்லா கலரிட்டேன். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் நெய் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கிங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.